தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திரைப்பட வசனம் பேசி இன்ஸ்டாகிராமில் சவால் விடுத்த இளைஞரை போலீசார் எச்சரித்தனர். கோவில்பட்டி மூப்பன்பட்டியைச் சேர்ந்த முகில்ராஜ் என்பவர் மீது கொலை உள்ளிட்ட 8 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் கொலை வழக்கு உள்ளிட்ட 8 வழக்குகளில் தொடர்புடைய இளஞ்சிறார் ஒருவருக்கு ஆதரவாக இன்ஸ்டாகிராமில் திரைப்பட பாணியில் முகில்ராஜ் வசனம் பேசி வெளியிட்டுள்ளார். இதுகுறித்த தகவல் அறிந்து காவல் நிலையத்திற்கு முகில்ராஜை வரவழைத்த போலீசார் எச்சரித்து அனுப்பினர். இதனையடுத்து அவர் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளார். என் பேர் முகில்ராஜ், கோவில்பட்டி மூப்பன்பட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். நான் என் இன்ஸ்டாகிராம் ஐடி பேர் வந்து SSS முகில். யாரும் இன்னும் என் ஃபோட்டோ வைத்து ரீல்ஸோ கத்தி யாரோட நேரம் போடாதீங்க. அந்த ஐடி SSS சுல்லான் முகில் பிரதர்ஸ் நேரம் வைக்காதீங்க. அதுபோக SSS குமார் பிரதர்ஸ் நேரம் வைக்காதீங்க. வைத்தினா காவல்துறை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை எடுக்கும் முடிவு நான் கட்டுப்படுகிறேன். நான் இன்னும் சமூக வலைதளங்கள் கட்சி அலுவலோடு வைத்து சட்டவிரோதமான செயல்களை நான் செய்ய மாட்டேன். நான் செய்தால் காவல்துறை எடுக்கும் கட்டுப்படுகிறேன். நான் திருந்திருக்க ஆசைப்படுகிறேன். நீங்களும் என் ஃபோட்டோ வைத்து யாரும் போடாதீங்க. உங்கள் ஃபோட்டோ வைத்து நானும் போட மாட்டேன். அதேமாரி இந்த SSS குமார் பிரதர்ஸ் SSS சுல்லான் முகில் பிரதர்ஸ்லேருந்து வெளியேறிங்க. நீங்கள் அது இல்லாட்டி காவல்துறை கண்ணாணிச்சிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரியில் பிரபலமான உணவகத்தில் மக்கள் சாப்பிட்ட அதே தட்டில் தெருநாய் உணவு உட்கொண்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் விரும்பி பார்க்கக்கூடிய இடமாக பாண்டி மெரினா கடற்கரை உள்ளது. அங்கே உள்ள பொழுதுபோக்கு மையத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணி ஒருவர் பதிவு செய்துள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலய திருவிழா கொடி இறக்கத்துடன் கோலாகலமாக நிறைவு பெற்றது. திருப்பலியுடன் நடைபெற்ற கொடியிறக்க நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.